எலி மேல யானை உட்கார முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். பகுத்தறிவார்கள் கேட்கக்கூடிய கேள்வி. டாக்டர் சந்திரா வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, வாட் இஸ் மேன்ஸ் கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, மேன்ஸ் கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன் இஸ் காட் அப்படின்னு. அதை வந்து ப்ராபப்ளி நிறைய நாஸ்திகவாதிகள் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாசா சயின்டிஸ்டே வந்து இப்போ அந்த கால்ட்ரன் ரியாக்டர் நியூட்ரினோ ப்ராஜெக்ட் கிட்ட நடராஜர் சிலை வச்சிருக்காங்க. படிச்சு தெரிஞ்சுக்கங்க, தயவு செய்து ஒரு வட்டத்துக்குள்ளேயே உட்காந்துட்டு இதுதான் உலகம்னு பாத்துறாதீங்க. ஒரு ப்ராஸ்டிடியூட்டுக்கே வந்து நீங்க கல்லால் அடிக்காதீங்கன்னு சொல்லி தடுத்தவர். நபிகள் நாயகம் கூட மக்கால் வந்து அத்தனை ஸ்லேவ்ஸ் வரும்போது யாரையும் ஒன்றும் தொடாதீங்க, விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருணையின் சொரூபமா அன்னைக்கு நின்னாரு. கோயில் கோபுரத்தை வந்து நீங்க கொச்சப்படுத்துது எப்படின்னாக்கா, இன்னைக்கு நீங்க எலெக்ட் ஆகி போயிருக்கிறதே வந்து எம்பி சீட் வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தமிழ்நாடு கவர்மெண்டோட சிம்பிள் என்ன சிம்பிள் ஜி, கோயிலில் வந்து இந்த டயர் எழுத்தி பொருத்தி போடுறது இதெல்லாம் என்ன வன்முறை? ஏன்பா நீங்கெல்லாம் வந்து திருந்த மாட்டீங்களா? இபிஎஸ் அவர் ஐயா வந்து சொல்லும்போது கடவுள் தான் வந்து காப்பாற்றணும், கடவுள் ஏதோ சொல்லியிருக்கிறார் அந்த மாதிரி, அதை கேள்வி பண்றீங்க. ஏன்பா அமெரிக்காலேயே வந்து கரன்சிலேயே ட்ரஸ்ட் இன் காட்னு எழுதியிருக்காங்க. அமெரிக்கன் பெரிய சயின்டிஸ்டா, நம்ம ஆளுங்க பெரிய சயின்டிஸ்டா? பகுத்தறிவுனா என்னங்க? பகுத்தறிவுனா பிரச்சனையை தீக்கணுங்க. பிரச்சனையை வந்து வளர்த்து விடுறது வந்து பகுத்தறிவு கிடையாது. வெஸ்டர்ன் வேர்ல்ட் ஆகட்டும் இல்ல சயின்டிஸ்ட் ஆகட்டும் ஹிந்து பிலாசபிஸை பத்தி பெருமையா பேசியிருக்காங்க. இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு இது தெரியும்னு நீங்க நினைக்கிறீங்க? வெஸ்டர்ன் சயின்டிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது யூகே, யுஎஸ் நிறைய சயின்டிஸ்ட் வந்து நம்மளோட கலாச்சாரத்துல பிளெண்டும் ஆயிருக்கிறாங்க, அதை வந்து ஸ்டடியும் பண்ணியிருக்காங்க. பட் குறிப்பா சொல்லணும்னாக்கா, ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் ரிசர்ச் அண்ட் அச்சீவ்மெண்ட் has been done by Dr. John Hegley. அவர் ஒரு அட்டாமிக் சயின்டிஸ்ட். அண்ட் டாக்டர் ஃபேகன், அவர் வந்து ஒரு ஜெனடிக் என்ஜினியர். more than 5,000 volumes of research with Russian universities, European universities and American universitiesல நடந்திருக்கு. இவங்கெல்லாம் வந்து நம்மளோட வேதத்தை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கிறாங்களா, நம்மளோட பிலாசபிஸ், ஹிந்து பிலாசபிஸ் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கிறாங்க. டவோ ஆஃப் பிசிக்ஸ்னு ஒரு புத்தகம் இருக்கு, ஃப்ரிட்ஜிட் ஜி கேப்ரோ எழுதிருந்து. அந்த டவோ ஆஃப் பிசிக்ஸ்ல வந்து நடராஜர் சிலைக்கு வந்து என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது வந்து சயின்டிபிக்கா ரிசர்ச் ரிலேட் பண்றாங்க. டாக்டர் சுப்பிரமணியம் சந்திரசேகர், எஸ் சந்திரசேகர், சந்திரான்னு சொல்லுவோம். அவர் வந்து 1937லயே வந்து அவர் கிராஜுவேட் ஆகிட்டு யூஎஸ்க்கு போயிட்டாரு. இந்தியாவுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய பெருமை தேடி கொடுத்தவர் வந்து டாக்டர் சந்திரசேகர். அவர் எப்படி பெருமைனாக்கா, இன்னைக்கு அமெரிக்காவோட சந்திரா சேட்டலைட், அந்த சேட்டலைட்டுக்கே அவரோட பேர் தான் சந்திரா சேட்டலைட். அந்த சேட்டலைட்ல எக்ஸ்ரே டெலிஸ்கோப் வச்சு ஒரு எக்ஸ்ரே லெபார்டரியே வந்து 64 hour ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கு. இது எத்தனை இந்தியன்ஸுக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. பட் இந்த நேரத்துல என்ன சொல்ல விரும்புறேன்னாக்கா, டாக்டர் சந்திரா வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, வாட் இஸ் மேன்ஸ் கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, மேன்ஸ் கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன் இஸ் காட் அப்படின்னாரு. அதை வந்து ப்ராபப்ளி நிறைய நாஸ்திகவாதிகள் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பிளேனை இன்வென்ட் பண்ணியிருக்கிறோம், ஒரு ஹெலிகாப்டர் இன்வென்ட் பண்றோம், ஒரு செல்போனை இன்வென்ட் பண்றோம், நிறைய திங்ஸை இன்வென்ட் பண்றோம். பட் இன்வென்ட் பண்ற திங்ஸ் உண்மையா பொய்யா? உண்மை. ஸோ அவர் வந்து காட் வந்து கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன் சொன்னது வந்து, காட் அப்படின்னு வரக்கூடிய நிறைய டெய்டிஸ், நிறைய கடவுள், பீட் கிரீக் ஆர் ரோமன் ஆர் இந்தியன் ஆர் எந்த சமயத்தை சேர்ந்தாலும், கடவுள் அப்படின்றது ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட படைப்புன்னு சொல்றதை விட இயற்கை மனிதனுக்கு கொடுத்த ஒரு சயின்டிபிக் ரூட்டுன்னு தான் வந்து மெனி ஆஃப் தி வெஸ்டர்ன் சயின்டிஸ்ட் வந்து இதை வந்து ரொம்ப லவபிளா அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இந்தியன்ஸுக்கு வந்து தெரியணும். பல கடவுள்கள் இங்க இந்து மதத்துல இருக்காங்க. கல்விக்கு, செல்வத்துக்கு, இப்படி தனித்தனியா கடவுள்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்றாங்க. பிள்ளையார வந்து முழு முதல் கடவுள்னு சொல்றாங்க. அந்த பிள்ளையாருடைய தந்தத்தை கூட பல பேர் விமர்சிச்சு, அந்த பிள்ளையாரோட உருவத்தை விமர்சிச்சு ஏளனம் பண்றாங்க, கேலி பண்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட், அதாவது இந்த சிலைகள் ஆகட்டும் அல்லது சிம்பிள்ஸ் ஆகட்டும் அல்லது ஆர்டிஃபேக்ட்ஸ், ஆர்டிடைப்ஸ் ஆகட்டும், எப்படி வேணா சொல்லுங்க. இப்ப பிள்ளையாரின்னு எடுக்கும்போது வாட் இஸ் பிள்ளையார் அப்படின்னீங்கன்னாக்கா, அவர் ஒரு பர்சானிபிகேஷன், ஒரு கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் வாட் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் எடுத்து பாருங்க, பிள்ளையார் எது மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? மூஞ்சூர் மேல, ஒரு எலி மேல. யானை தலை பொருந்திய ஒரு இறை வந்து ஒரு எலி மேல உட்கார்ந்து நாங்க நசுங்கிறோம். சோ எலி மேல யானை உட்கார முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும், பகுத்தறிவார்கள் கேட்கக்கூடிய கேள்வி. இது முடியும், இட் இஸ் பாசிபிள்
அதாவது இம்பாசிபிள்னு சொல்ற இடத்துல அந்த இம்பாசிபிள்ன்ற வார்த்தையில ஐக்கும் எம்முக்கும் நடுவில் ஒரு அப்பாசிட்டிவ், எம்முக்கு அப்புறம் ஒரு அப்பாசிட்டிவ் போட்டீங்கன்னாக்கா இம்பாசிபிள் வந்து ஐ எம் பாசிபிள்னு ஆயிடும். புரியுதுங்களா? இப்போ இது சயின்டிபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணா எப்படி சொல்றது உங்களுக்கு? இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ ஒரு 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 உப்பு உப்பு என்ன சொல்லுவோம்? சால்ட்னு சொல்லுவோம், சோடியம் குளோரைடு. இப்போ உப்பு வந்து உண்மையா பொய்யா? என்னங்க இப்படி கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னாதீங்க. உப்பு உண்மையா பொய்யா? உண்மைதான். இப்போ அந்த உண்மையை வந்து நான் ரெப்ரசென்ட் பண்ணணும், ஒரு சயின்டிஸ்ட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? NaCl, சோடியம் குளோரைடுன்னு எழுதுவோம். இப்போ போர்டில் எழுதும் போது NaCl தான் எழுத முடியும், நாங்கள் உப்பா தூக்கி போட முடியும். அப்போ ஒரு குறிப்பு, ஒரு பாயிண்டர், ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். இப்போ எனர்ஜி இஸ் மெஷர்ட் இன் ஜூல்ஸ். அப்போ ஜூல்ஸ்க்கு என்ன சிம்பிள் கொடுப்போம்? லாம்டான்னா என்னது, பைனா என்னது? அப்போ ஒரு ராக்கெட் டிசைன் பண்ணோம், அதுக்கு ஒரு மாடல் தேவை. புரியுதுங்களா? கெமிக்கல் ஃபார்மேஷன் ஆகட்டும், ஒரு என்ஜின் ஆகட்டும், ஒரு எதுவாக இருந்தால், ஒரு கம்ப்யூட்டரோட அல்கோரிதம் ஆகட்டும், அதுக்கு ஒரு மாடலிங், ஒரு புரோட்டோடைப் கொடுப்போம், ஒரு சிம்பிள் கொடுப்போம். ஏன் ஈஜிப்சியன்ஸே வந்து நிறைய ஃபிகர்ஸ் டயக்ராம்ல தான் வச்சு செஞ்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு சித்திரத்தை கொடுத்தாலே வந்து அது வந்து பல லட்சம் வார்த்தைகளை வந்து சொல்ல முடியும். இது கவிதைகளும் சொல்றாங்க, கவிஞர்களும் சொல்றாங்க. அப்போ சயின்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சயின்ஸ் வந்து இஸ் ரெப்ரசென்டிங் த யூனிவர்சல் ட்ரூத் இன் எ ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட். அந்த ஸ்ட்ரக்சரை போடணும்னா அதுக்கு ஒரு சிம்பிள் தேவை, ஒரு ஃபிகர் தேவை, ஒரு ஷேப் தேவை. ஏன் நாசா சயின்டிஸ்டே வந்து இப்போ அந்த கால்ட்ரன் ரியாக்டர் நியூட்ரினோ ப்ராஜெக்ட் கிட்ட நடராஜர் சிலை வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த விதத்துல வந்து பார்க்கும்போது புள்ளியார் என்ற அந்த சிம்பிள், அந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் யுவர் காட் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நல்லா கவனிச்சு கேளுங்க, நல்லா கேளுங்க. புள்ளியாரை பாருங்க, யானை முகம், ஒரு மூஞ்சூர் மேல, இம்பாசிபிள் பாசிபிள்னு சொல்லிட்டேன் ஒண்ணு. ரெண்டாவது அவரோட காதை பாருங்க, பெரிய காது. அப்போ அதோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், அந்த காது வந்து பெருசா இருக்கும்போது எல்லா சத்தத்தையும், எல்லா டேட்டா, எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கிப்பாரு. தட் மீன்ஸ் இன்ஃபர்மேஷன் வாங்கும்போது, கேட்டுக்கும் போது, அசிமுலேட் பண்ணும்போது பாரபட்சம் கிடையாது, எல்லாத்தையும். அதுதான் அந்த பெரிய காது, சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். கண்ணு வந்து குட்டி குட்டி குட்டியா இருக்கும், கண்ணு வந்து ஷார்ப்பா இருக்கும். அந்த கண்ணு வந்து குறுகுறுன்னு பார்க்கும்போது என்ன தெரியும்? ஃபோக்கஸ். ஆரியத்துல கூத்தாடினாலும் காரியத்துல கண்வையடா தாண்டவர் போனேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ ஃபோக்கஸ். ஒரு ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ் ஆகணும், ஒரு மிஷின் வந்து சக்சஸ் ஆகணும்னா ஃபோக்கஸ், அந்த ஃபோக்கஸ் தேவை. ஸோ பிள்ளையாரோட கண்கள் ஃபோக்கஸ். தந்தம் அப்படின்னு எடுத்துன்னு பார்க்கும்போது தந்தம் வந்து யூனிக்னஸ். ஐவரி மாதிரி எந்த ஒரு எலிமெண்ட்டை வந்து நீங்க பிடிக்க முடியாது. அதுலயும் யூனிக்னஸ் பாத்தீங்கன்னா தந்தத்துல வந்து ஒரு பக்கம் தந்தத்தை உடைச்சி அது வந்து ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணியிருக்கிறாரு, அதே தந்தத்தை யூஸ் பண்ணி ஒரு காவியமும் எழுதியிருக்காருன்ற வரலாறும் இருக்கு. ஓகே, ஸோ தந்தம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா தொப்பை, பெரிய தொப்பை. அந்த தொப்பையை பார்க்கும்போது என்ன தோணும்? எல்லாத்தையும் சுவாகா பண்ணிப்பார், எல்லாத்தையும் டைஜஷன். அந்த தொப்பையில தான் எல்லாமே அடங்கி இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்றத விஷயத்த எனக்கு மற்ற பகுத்தறிவாளிகள் ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, டாக்டர் ஜான் ஹெக்லின் ஏத்துட்டு இருக்கிறாரு. ஓகே, அதர் சயின்டிஸ்ட் வந்து ஏத்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா ஒரு குறிப்பு, அதாவது ஆபாசமா பேசுறாங்க. தும்பிக்கை வந்து ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு, அதாவது நிறைய ரெப்ரசன்டேஷன், நிறைய சிம்பிள் இருக்கு. ஒரு கான்செப்ட், ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். வீர கணபதி, செல்வ கணபதி அப்படின்னு நிறைய இருக்கும். அதுல ஒண்ணு வந்து ஆபாசம்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்கு. அந்த தும்பிக்கை பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அந்த தும்பிக்கை பாருங்க, எதுல வச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு தம்பி வந்து கேட்டிருக்கு. நான் பார்த்தேன் அந்த பதிவை. அவருக்கு சொல்ல வேண்டிய பதில் என்னன்னாக்கா, யூனிவர்ஸ் இஸ் அ காஸ்மாஸ். காஸ்மாஸ்ல பிளாக் ஹோல்ஸ் இருக்கு. இப்ப சயின்டிஸ்டே ஒத்துட்டு இருக்காங்க, the whole universe is in a black hole. அப்படி வச்சு பார்க்கும்போது அந்த தும்பிக்கை வந்து எதுக்கு யூஸ் பண்ணும்? யானை வந்து எப்படி கட்டையை தூக்கம் பார்த்திருக்கீங்களா? 100 பேர் வந்தா கூட மரத்தை தூக்க முடியாது, இது அசால்ட்டா அப்படியே தூக்கின்னு வந்துடும். ஸோ அந்த தும்பிக்கை வந்து பவர், the power of assimilation of data, the focus on a project, the ability to do enormous processing and making impossible possible with the ability to move anything. அந்த தந்தம் கொண்டு போய் பிளாக் ஹோல்ல வச்சிருக்காரு. அப்படின்னு வைக்கும்போது யூனிவர்சல் பிளாக் ஹோலோட ரகசியம் வந்து என்னன்னு சயின்டிஸ்ட் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும்னாக்கா இதை சிம்பாலிக்கலா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு யூ ஹேவ் டு மேக் எ ரியாக்டர், நியூக்ளியர் ரியாக்டர். திஸ் வாட் சயின்டிஸ்ட் ஆர் சேயிங், as big as our solar system, which is impossible. So வேற ரூட்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. படிச்சு தெரிஞ்சுக்கங்க. தயவு செய்து ஒரு வட்டத்துக்குள்ளேயே உட்காந்துட்டு இதுதான் உலகம்னு பாத்துறாதீங்க. நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கங்க. பெரியார் திராவிட சமூக மாற்றத்தை கொண்டு வந்தார், பெரியார் மட்டும்தான் கொண்டு வந்தார்னு சில பேர் சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஆக்சுவலா வந்து இப்ப பெரியார் என்ற டாபிக் வந்து இட் இஸ் சப்ஜுடைஸ், ஒரு கேஸும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது பத்தி ஐ டோன்ட் விஷ் டு கிவ் எனி கமெண்ட். ஏன்னா மேட்டர் வந்து லீகலா இருக்கிறதுனால இதை பத்தி நான் கமெண்ட் பண்ண விருப்பப்படவில்லை.
ஆனா இதே கேள்வியில வந்து சோஷியல் ரிஃபார்ம் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த வார்த்தைக்கு வந்து சோஷியல் ரிஃபார்மர்ஸ்ல வந்து பெரியாரும் வந்திருக்கிறாரு, இல்லைன்னு இல்லை. பட் நிறைய மதர் தெரேசாவும் இருந்திருக்கிறாங்க, ராஜாராம் மோகன் ராய் இருந்திருக்கிறாரு, ஆச்சாரியர் வினோபா இருந்திருக்கிறாரு, ஏன் மகாத்மா காந்தி, ஏன் காமராஜர், ஏன் எல்லாரும் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த நூற்றாண்டுல நிறைய பேர் சொல்லலாம், மற்ற நூற்றாண்டுகளையும் நிறைய பேரை சொல்லலாம். ஏன் கருத்தர் பண்ணாத சோஷியல் ரிஃபார்மரா? ஒரு 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 ப்ராஸ்டிடியூட்டுக்கே வந்து நீங்க கல்லால் அடிக்காதீங்கன்னு சொல்லி தடுத்தவர் அவர். ஸோ நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து நடந்திருக்கு. ஏன் நபிகள் நாயகம் கூட மக்கால் வந்து அத்தனை ஸ்லேவ்ஸ் வரும்போது யாரையும் ஒன்றும் தொடாதீங்க, விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கருணா ஒரு ஒரு கருணையின் சொரூபமா அன்னைக்கு நின்னார் அவர். ஸோ அந்த 2000 வருஷம் இத்தனை வருஷமா எல்லாமே சோஷியல் ரிஃபார்ம்ஸ் வந்து நடந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இது 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 ஐ திங்க் திஸ் இஸ் இனஃப், பட் தட் இஸ் சப்ஜுடைஸ். நான் அதை வந்து பேச முடியாது, சாரி. இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா கோவில் சிற்பங்களை வந்து தொல் திருமாவளவன் ஒரு மேடையில பேசுறாரு. ஸ்டாலின் வந்து இந்து திருமண மந்திரங்களையும் தப்பா சொல்றாரு, அதுல அர்த்தங்கள் தப்புன்னு சொல்றாரு. இது உங்கள் பார்வையில் எப்படி பாக்குறீங்க? மிஸ்டர் ஸ்டாலின் அவர் வந்து ப்ராபப்ளி யூனோ இஸ் இன் எ சர்க்கிள். அவர் கொஞ்சம் இந்த சர்க்கிளோட வியூஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எலாங்கேட் பண்ணிக்கணும். இப்ப நான் பதிவு பண்ணிருக்கேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 கேள்வி. அதுல வந்து ஹிந்து காட்ஸ் பத்தி சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன், ஒரு மந்திரம்னா என்ன, அந்த சவுண்டுனா என்ன. ஸோ இதுல நிறைய விஷயங்கள் சயின்டிஃபிக்கா நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ப்ராபப்ளி அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இல்லைன்னா அப்படி பேசியிருப்பாரான்னு எனக்கு தெரியல. இன்னொன்று தோல் திருமாவளவன் அந்த அந்த பதிவும் நான் காட்டினாங்க, எனக்கு நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து அதாவது இது எப்படி, இது என்ன நாகரிகன்னு எனக்கு புரியல. டெஃபினெட்லி எனக்கு வந்து கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க, முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் வந்து என்னை கிரீட் பண்ணுவாங்க, நண்பரா பண்டிகைக்கு கிரீட் பண்றது உண்டு. பட் ஒரு 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 சமயத்தை வந்து உயர்த்தி இன்னொரு சமயத்தை வந்து கொச்சப்படுத்துறது அவ்வளவு நல்லாவா இருக்கு? இது நாகரிகமா? அவர் வந்து அந்த சர்ச்சை பாராட்டி பேசியிருக்காரு மேடையில, மசூதியை அந்த அந்த இதை பாராட்டி பேசியிருக்காரு. ஆனா கோயில் கோபுரத்தை வந்து கொஞ்சம் கொச்சப்படுத்திட்டாரு. ரொம்ப வருத்தத்தக்க கூடிய விஷயம் மிஸ்டர் திருவாமாவளன். அதாவது யூ ஷுட் ரிமெம்பர் ஒன் திங். நீங்க ஒரு விஷயத்த மறந்துடுறீங்க. கோயில் கோபுரத்தை வந்து நீங்க கொச்சப்படுத்துறது எப்படின்னாக்கா, இன்னைக்கு நீங்க எலெக்ட் ஆகி போயிருக்கிறதே வந்து எம்பி சீட் வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தமிழ்நாடு கவர்மெண்டோட சிம்பிள் என்ன சிம்பிள் ஜி? அந்த கவர்மெண்டோட சிம்பிள் பாருங்க, கோயில் கோபுரம். அப்போ கவர்மெண்டோட சிம்பிளை வந்து ஒரு அசிங்கப்படுத்துறது ஒரு மேடையில எப்படின்னு தெரியல. இதுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது, அரசு தான் வந்து இதுக்கு வந்து அவரை வந்து கேள்வி கேட்கணும். இது நம்ம வந்து நான் ஆஃப்டர் ஆல் காமன் மேன். பட் தெரிஞ்சுக்கங்க விஷயத்த. இறுதியா ஒரு கேள்வி, அதாவது இந்த கந்தசஷ்டி கவச சர்ச்சைக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா பெரியாரின் சிலையில் சேதப்படுத்தப்பட்டது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது கோயம்புத்தூர்ல. அதை தொடர்ந்து அதே கோயம்புத்தூர்ல ஒரு 4 சின்ன கோவில்கள் வாசல் எல்லாம் வந்து தீயிடப்பட்டது, அந்த வந்து முயற்சிகள் நடந்ததுன்னா சொல்றாங்க. இப்படி ஒன்று பின்னாடி ஒன்று நடந்துட்டே இருக்கே, இதுக்கு நீங்க சொல்ற கருத்து என்ன? அதாவது ஒரு சிலையை வந்து இது பண்றது வந்து கண்டனம். அது தேசிய தலைவரோட சிலையாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த சிலையாக இருந்தாலும் சரி, அது வந்து கண்டிக்கத்தக்க கூடிய ஒரு விஷயம். அடுத்தபடி ஈக்குவலா வந்து ஒரு கோயில்ல வந்து இந்த டயர் எழுத்தி கொளுத்தி போடுறது, இதெல்லாம் என்ன வன்முறை? ஏன்பா நீங்க எல்லாம் வந்து திருந்த மாட்டீங்களா? உங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்றது? இதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதாவது காந்தி சொன்ன மாதிரி ஐ ஃபார் அன் ஐ வில் மேக் த ஹோல் வேர்ல்ட் பிளைண்ட். அதாவது இதுதான் பகுத்தறிவா? இதுதான் பகுத்தறிவா? ஒரு தம்பி ஏதோ ஆவேசமா பண்ணிட்டான் அப்படின்னும் போது இது பண்ணிட்டு வரணும். இதுக்கு வந்து ஆக்சுவலா வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்துட்டு இருக்கு. அதாவது நான் இந்த கவர்மெண்ட் இப்போ வந்து இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்களோட கவர்மெண்ட்டை மட்டும் நான் குறை சொல்லல. அவங்க வந்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல கொரோனா இதுல மாட்டிட்டு கடவுளை தான் நம்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னாரு. அவரும் சொன்னாரு. அதை வந்து எல்லாரும் கேலி பண்றீங்க. இபிஎஸ் அவர் ஐயா வந்து சொல்லும் போது கடவுள் தான் வந்து காப்பாற்றணும், கடவுள் ஏதோ சொல்லியிருக்கிறாரு அந்த மாதிரி, அதை கேலி பண்றீங்க. ஏன்பா அமெரிக்காலேயே வந்து கரன்சிலேயே வி ட்ரஸ்ட் இன் காட்னு எழுதியிருக்காங்க. அமெரிக்கன் பெரிய சயின்டிஸ்டா, நம்ம ஆளுங்க பெரிய சயின்டிஸ்டா? ஸோ கடவுளை வந்து தூசிக்காதீங்க ஒண்ணு. மற்ற தலைவர்களும் இருக்கட்டும், ஆனா இதுக்கு வந்து நல்ல புத்தி, நல்ல அறிவு, அதாவது 2 சைட்ல இருக்கிறவங்க, அதாவது பகுத்தறிவுனா என்னங்க? பகுத்தறிவுனா பிரச்சனையை தீக்கணுங்க. பிரச்சனையை வந்து வளர்த்து விடுறது வந்து பகுத்தறிவு கிடையாது. அதனால இந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு பகுத்தறிவாளிகள், உண்மையா யாரெல்லாம் பகுத்தறிவாளிகள் சொல்றீங்களோ அவங்க வந்து டேபிளுக்கு வரணும். யூ ஷுட் சார்ட் இட் அவுட் த இஷ்யூ. இது வந்து இப்படியே போயிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி சம்பவம் வந்து இது புதுசு கிடையாது. நான் என்ன கேட்கறேன், இது வந்து புதுசா கோயில் அட்டாக் பண்றதும் இந்த மாதிரி சிலை இது பண்றது புதுசா கிடையாது. இது எத்தனையோ வாட்டி நடந்திருக்கு. அப்போ ஒரு வாட்டி நடக்கும்போது என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? அது காங்கிரஸ் அரசாகட்டும், எந்த அரசாக இருக்கட்டும், இல்ல பிஜேபி அரசாகட்டும், என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க?
மக்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுங்க, மக்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுங்க, பண்பாடு கற்றுக் கொடுங்க. இந்த கல்ச்சர்னா ஒரு பயம் வரணும், இறைனா பயம் வரணும், சட்டம்னா ஒரு பயம் இருக்கணுங்க, மனசாட்சி இல்லைங்க. அதுதாங்க அந்த சிஸ்டம்ல வந்து ஒரு மனசாட்சி வரணும். ஐ திங்க் இது போதும்னு நினைக்கிறேன். தண்டோரா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.